சந்தியா இன்னைக்கு நம்ம கூட அன்பழகன் ஐயா இருக்காங்க. ஐயா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமாக இருந்தது. பின்னாடி கடாப்பல் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. மேலே கீழே முன்னாடி பற்கள் மட்டும்தான். அதுக்கும் அவங்க வந்து பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆடிட்டே இருந்தது. இதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப கடினமாக இருந்தது. இவங்களுக்கு நம்ம எல்லா பற்களுமே எடுத்துகிட்டு ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் பல்லு கட்டுறதுக்காக சொல்லியிருக்கோம். சாருக்கு நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்டுருவோம். சொல்லுங்கள் சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. என்னோடய பேர் அன்பழகன், பிஸ்னஸ்மேன். எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாகவே இந்த பல்லில் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் பாண்டிச்சேரியிலே உள்ள டாக்டர்ஸ்கிட்ட அங்கே உள்ள கிளினிக்கில் ஒவ்வொரு தடவை பண்ணுவேன். எப்போ என்ன பெயின் இருக்கோ அதுக்கு ஒரு டேப்லெட்டோ இப்படி அப்படி தான் பண்ணாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சிலதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பல்லெல்லாம் இயற்கையாகவே இந்த சின்ன வயசுலேருந்தே ஏதோ அது பலகீனமாக இருந்ததுனால பாக்கி பல்லெல்லாம் விழுந்துடுச்சு. அந்த பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு நல்ல கிளினிக்கில் தான் நம்ம வந்து அந்த பண்ணோம், பிரிட்ஜு மாதிரி பண்ணோம். அதுவும் அந்த சைடில் உள்ள பல்லெல்லாம் அந்த சப்போர்ட் எடுத்த பல்லெல்லாம் பலகீனமாகிட்டு அதனாலேயே பெயின் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, சில நேரங்களில் ஈறுகள்லாம் வீங்குற மாதிரி இருக்குது. இந்த சிரமத்தெல்லாம் போக்கணும் போது நான் யூடியூப்பில் பார்த்தேன். என்னோடய நண்பர்களும் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ அதனால் இங்கே வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்க்குறப்போ வந்து இது வந்து நிரந்தர தீர்வாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து வாழற காலத்தில் வந்து நம்ம வந்து சரியாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை வந்து புதுச்சேரியில் எங்கேயுமே இல்லை. அதனால் நான் இங்கே வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன், பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் இப்போவே நான் வந்து ஒரு தைரியமாகவும் ஒரு மனநிறைவோடும் இருக்கிறேன். சரி, இருக்கிற காலங்கள் வந்து நம்ம வந்து பல்லால் இனிமேல் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 20 வருஷமாக நம்ம வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பண்ணால் நல்லா இருக்குன்னு அது சரியாயிடும், தீர்வாயிடும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இங்கே இப்போதைக்கு வந்திருக்கிறேன். இந்த 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 முறை இந்த வைத்திய முறையை புதுச்சேரியில் கூட ஒரு பிரான்ச்சை இவங்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. அதையும் நான் அவங்க கையில் கேட்டுட்ருக்கேன். காரணம் அங்கே வந்து யாரும் இந்த இம்ப்ளான்ட் முறையை வந்து யாரும் பண்ணலை. என்னோடய நண்பர்கள்லாம் கூட நிறைய இங்கே வர்றதுக்கு உண்டான சூழல் இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியில் வந்து இங்கே வராதா, இங்கே வந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது தான் நமக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் டெய்லி வந்துட்டு தான் போகிறேன். இப்போ இதுக்காக வந்துட்டு பார்த்து பண்ணின்னு போயிடலான்னு வந்திருக்கிறேன். அதனால் வாழ்நாள் முழுக்க பல்லால் பிரச்சனையாலையும் பல்லோட கஷ்டத்தை நம்ம வந்து அந்த வலியாலையும் மற்ற வேலைகளை நம்மளால் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இதெல்லாம் தீர்வு காணணும்னா இது மாதிரி ஒரு நிரந்தரமாக வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. நன்றி. தேங்க்யூ சார். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு நன்றி. நம்ம சாருக்கு வந்து சிகிச்சை ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல பற்களுக்கு மருந்து கொடுக்க போகிறோம். சிகிச்சை போகும்போது நம்ம ஒன்றா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. டாக்டர் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட அன்பழகன் சார் வந்து இருக்காங்க. இவங்களுக்கும் நம்ம எல்லா பற்களுமே எடுத்துட்டு ஃபிக்ஸடா இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில வந்து பல்லு கொடுத்துருக்கோம். சார் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வராங்க. சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து சார் கிட்ட கேட்டிருந்தோம். இதுக்கு இப்போ அவங்களுக்கு சிகிச்சை எல்லாமே முடிஞ்சிருச்சு, டீத்து வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவங்களோட அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்து இடையில வந்து அந்த பல்லெல்லாம் போயிட்டதுனாலையும் அந்த பிரிட்ஜி மாதிரி வச்சதுனாலையும் கொஞ்சம் எதுவும் சாப்பிட்றதுக்கு முழுசான ஒரு சூழல் இல்லை. பாண்டிச்சேரியில் நாங்கள் எங்கே பார்க்கும்போதும் சுகர் பிபி இதை கண்ட்ரோல் பண்ணால் தான் இதை பண்ண முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே தான் தள்ளிட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து பிறகு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்போ முதல்ல நீங்கள் பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் மனசுக்குள்ளார பயம் இருக்க தான் செஞ்சது, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஏற்கனவே இந்த முகம் வந்த மாதிரி அது ஏற்கனவே இருந்தது எனக்கு ஒரு 90% இப்போ வந்து அந்த ஃபேஸ் வந்துருக்கு. அந்த டவுட்டையும் இப்போ நான் கேட்குறப்ப இன்னும் இந்த ஃபைனல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் அதே மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே என்னால் சாப்பிட முடியுது. சாப்பிடாம எவ்வளோ நாள் இருந்து என்ன பண்ண போகிறோம், சாப்பிடணும் முதல்ல வாழ்க்கையில்.
அது வந்து இப்போ வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஓகே ஓகே. இப்போ முதல்ல நீங்கள் டெம்பரரியாக பண்ணி கொடுத்தப்போ அதுக்கு பிறகு எனக்கு நிறைய அதுக்கு பிறகு 2 பொதுக்கூட்டமே பேசிட்டு வந்துட்டேன் நான். அப்படிங்களா? ஓகே ஓகே. பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ வார்த்தைகள் சிலதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் என் நண்பர்கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பழக அப்படி பழகிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.